கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய கிருபையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் இயேசு கிறிஸ்துவின் உவமைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 35 முதல் 40வது வசனம் வரையிலே ஒரு உவமையை குறித்து நாம் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளிலே இது 16வது உவமையாக பார்க்கப்படுகிறது. 16வது உவமை. இந்த உவமையை வாசிக்கும் பொழுதே நமக்கு ஒன்று தெரிகிறது. இந்த உவமை எதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற உவமை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு உவமை என்பதை இதை வாசிக்கும் பொழுதே நமக்கு தெளிவாக புரிகிறது. அப்போ 2வது வருகையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து முதலாவது வந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவர் பரத்துக்கு ஏறி இருக்கிறார். 2வது வரும்பொழுது அது ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். ஒரு ராஜாவை நாம் எப்படியெல்லாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும்? அல்லது வேதாகமத்தில் இன்னும் ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கும், மணவாளனாக அவர் வரப்போகிறார். ஒரு கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுகிற மணவாளனை போல மணவாட்டியாகிய திருச்சபை எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை இந்த உவமையிலிருந்து தெளிவாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உவமை லூக்கா நற்செய்தி நூலில் மட்டுமே இருக்கிறது, வேற எந்த நூலிலும் நாம் பார்க்க இயலாது. இந்த உவமை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உவமை என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய சமவெளி பிரசங்கத்தை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உவமை. மத்தேயு நற்செய்தி நூலிலே மலை பிரசங்கம் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரை மலை பிரசங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மலை பிரசங்கத்தை லூக்கா வந்து சமவெளி பிரசங்கமாக எழுதி வைத்திருப்பார். அதாவது மலையில போய் பிரசங்கிப்பதை அவர் சமவெளி பிரசங்கமாக எழுதி வைத்திருப்பார். அந்த சமவெளி பிரசங்கத்திலே தான் தொடர்ச்சியாக ஆண்டவர் இந்த உவமையை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உவமையிலே ஒரு பணியாளரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பணியாளருக்கு என்ன பெயர் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், விழிப்பாயிருக்கும் பணியாளர் அல்லது எதிர்நோக்கி காத்திருக்கும் பணியாளர். அதுதான் இந்த உவமையினுடைய தலைப்பு. விழிப்பாயிருக்கும் பணியாளரின் உவமை என்று நாம் ஒரு தலைப்பை இந்த உவமைக்கு கொடுக்கலாம். இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் ஒரு 3 விதமான காரியங்கள். அதை மாத்திரம் நான் வேகமாக உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் இந்த உவமையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறது 35வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கு கற்றுத்தருகிறார். விளக்குகள் எரிகிறதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அது எதை குறிக்கிறது? இதே விளக்கு போன்ற ஒரு உவமை மத்தேயு நற்செய்தி நூலிலே நாம் பார்க்க முடியும். அது என்ன உவமை? புத்தி உள்ள கன்னிகைகள் அல்லது 10 கன்னிகையர் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த 10 கன்னிகையர் கைகளிலே விளக்குகள் கொடுக்கப்பட்டது. அதிலே 5 பேர் அந்த விளக்கை அணையாதபடி காத்து கொண்டனர். மணவாளன் வரும்போது யாருடைய விளக்கெல்லாம் அணைந்திருக்கிறதோ, யாரெல்லாம் மணவாளனை எதிர்நோக்கி காத்திருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் ஆண்டவர் உள்ளே அழைத்தார். மற்ற 5 பேர் விளக்கு அணைய போகிறது என்று சொல்லி எண்ணெய் எடுக்க போனார்கள். மணவாளன் வந்துவிட்டார், அவர்களால் போக முடியவில்லை. அதே போலதான் இந்த உவமையிலையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் எப்படி இருக்க வேண்டும். முதலாவது நாம் எந்த விதமான ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்றால், அணையாதபடி அல்லது அணையாத விளக்காய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அணையாத விளக்காய் இருங்கள். அணையாத விளக்குனா அது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய ஜீவியத்திலே என்று நம்ம பார்ப்போம் என்றால், நம்முடைய விசுவாசத்தை குறிக்கிறது. நம்முடைய விசுவாசம் குறைந்து போகக்கூடாது அல்லது அணைந்து போகக்கூடாது. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற செய்தி ஊழி காலமாய் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிறைய பெரியவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய சிறுபிராயம் முதலே அநேக ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி இருப்பார்கள். ஆக நாம பரம்பரையாய் காலமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவங்களும் வரப்போறார் தான் சொல்றாங்க. ஆனா இயேசு வர்ற மாதிரி இல்லை என்று சொல்லி நாம் விசுவாசத்தை விட்டு வழுவி போய்விடக் கூடாது. இயேசு வருவாரோ மாட்டாரோ என்று
மனம் போல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதே சமயத்துல இயேசு வருவார் என்ற நம்பிக்கையோடு அவரை எதிர்நோக்கி விசுவாசத்திலே வளருகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் அணையாத விளக்கு. நாம விசுவாசத்திலே குன்றி போனவர்களாய் இருப்போம் என்றால், நம்முடைய விசுவாசம் குறைந்து கொண்டு வருகிறது என்றால், நாம் அணைந்து கொண்டிருக்கிற விளக்கை போல இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த உவமையின் மூலமாக ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியம், ஒரு விழிப்பாய் இருக்கிற பணியாளர் விளக்கை அணையாமல் காத்து கொண்டே இருப்பார். எதற்காக? மணவாளன் தூரத்திலிருந்து வரும்போதே அந்த விளக்கு வெளிச்சத்துல மணவாளனை பார்க்கணும், வீட்டு எஜமானனை பார்க்கணும், பார்த்து கதவை திறந்து ரெடியா வைக்கணும். அப்படிங்கிறது அந்த பணியாளரினுடைய ஒரு செயல்பாடு. எதற்காக? மணவாளன் கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். அந்த 36வது வசனத்தை பாருங்க. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது, அப்போ எஜமான் எங்க போயிருக்கிறாரு? ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். உவமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். போயிட்டு அவர் வரும்போது வீட்டில் இருக்கிற வேலைக்காரன், வீட்டில் இருக்கிற காவலாளி, அவன் வீட்டை கண்ணமிட ஒட்டாமல், எந்த ஒரு இடையூறுகளும் தவறும் நடந்து விடாமல் விளக்குகளை அணையாதபடிக்கு அவன் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா விளக்கு அணைந்து விட்டது என்றால் வீட்டிலே தப்பிதங்கள் நடந்துவிடும். தூரத்திலிருந்து எஜமான் வரும்போது வீட்டில் விளக்கு எரியல, அப்போ வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த காவலாளி சரியா வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வார். ஆகவே இந்த பணியாளர் என்ன செய்கிறார்? விளக்கு அணையாதபடி வீட்டிலே வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கை என்னும் வீட்டிலே, விசுவாச வாழ்க்கை என்னும் வீட்டிலே அந்த விசுவாசமாகிய விளக்கு அணையாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, நாம் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு ஆண்டவராகிய இயேசுவை நம்ம எதிர்நோக்கி இருக்க வேண்டுமாம்? அதிசீக்கிரமாய் ஆயத்தப்படுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல 35வது வசனத்தினுடைய முன்பகுதியில் பாருங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். இந்த அறை கட்டி கொள்ளுகிற ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். தான் செய்ய போகிற வேலைக்கு ஆயத்தப்படுவதை இந்த அறை கட்டி கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக யோவான் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ராப்போஜன பந்தியை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக ஒவ்வொருடைய சீடருடைய கால்களையும் கழுவுவார். கழுவுவதற்கு முன்பதாக அங்கு வசனம் சொல்லி இருக்கும், அவர் தன்னுடைய அறையை கட்டி கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு பணியை செய்வதற்கு முன்பதாக அறை கட்டிக்கொள்வது, இடுப்பிலே ஒரு அறையை கட்டிக்கொள்வது என்பது அந்த பணியை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், அந்த பணியை செய்து முடிப்பதற்கு நான் இப்பொழுதே ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இங்கேயும் 35வது வசனத்திலேயும் 37வது வசனத்திலேயும் அறை கட்டி கொண்டு ஆயத்தப்பட வேண்டும் என்பது எதை குறிக்கிறது என்றால், அதிசீக்கிரமாய் ஆயத்தப்படுங்கள். இயேசு வருவார் வருவார் என்று சொல்லுகிறார்களே, ஆனால் வருவது போல இல்லையே, அவர் எப்போ வரப்போறாரோ தெரியலையே, இன்னும் தாமதமாகும் போலையே, ஆகவே நாம மனம் போல வாழ்வோம், ஆகவே நாம இஷ்டப்படி வாழ்வோம், அவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியத்தோடு அல்ல, அதிசீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அறையை கட்டி கொள்ளுகிறவர்களாக நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆயத்தம் தெரியுமா? எடுத்துக்காட்டாக கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு அறைகூவல் விடுத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது எகிப்திலிருந்து விடுதலை ஆவதற்கு அன்றைய நாளிலே, முந்தைய நாளிலே நீங்கள் எப்படியெல்லாம் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12:11. பாருங்க, உங்கள் அறையில் கச்சை கட்டி கொண்டு கையில் தடியை பிடித்து கொண்டு பாதரட்சையை தொடுத்து கொண்டு நீங்கள் பஸ்காவை புசிக்க கடவீர்கள், இது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எகிப்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட போறீங்க.
ஆனா எந்த நேரத்துல விடுதலையாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது உண்மை. அது நடு இரவா, அதிகாலை நேரமா, பகல் நேரமா, ஆண்டவர் நேரத்தை சொல்லவில்லை. என் நேரத்துல வேண்டுமானாலும் கர்த்தருடைய உத்தரவு வரும், எகிப்திலிருந்து விடுதலையாகி அணி அணியாய் புறப்பட்டு போக வேண்டும். இதுதான் இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்ப நீங்க பஸ்காவை புசிக்கும் பொழுது என்னென்னலாம் கொண்டு போகணுமோ அதையெல்லாம் ஆயத்தமாய் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கையில கம்பை தடியை பிடித்துக் கொள்ளுங்கள், அறையை கட்டி கொண்டுங்கள், பாதரட்சை செருப்பை போட்டுக் கொள்ளுங்க. நீங்க எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு இருந்து கொண்டு கர்த்தருடைய பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இங்கும் ஒரு பஸ்காவாகிய ஒரு மறைபொருளாக இங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய ஆட்சி இந்த பூமியிலே வரப்போகிறது. இறைவனுடைய ஆட்சி இந்த பூமியிலே வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில் வருகின்ற பொழுது இந்த பூமி முழுவதிலும் இறைவனுடைய ஆட்சியாய் மாற்றப்படும். அப்ப இறைவனுடைய ஆட்சியிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே அறை கட்டி கொண்டவர்களாக, நாம் வசனத்திலே தேறினவர்களாக, அதிசீக்கிர ஆயத்தத்தோடு நாம் காத்திருந்து எஜமானை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பிற்குரியவர்களே, கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிப்பதற்கு எப்படி இஸ்ரவேலர்கள் அதிசீக்கிரத்தோடு பிரயாசப்பட்டார்களோ, அவர்கள் ஆயத்தத்தோடு இருந்தார்களோ, அதே போல கர்த்தருடைய ஆட்சி இந்த பூமியில வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அப்போ நீங்களும் நானும் அந்த ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் என்றால், இயேசுவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் அதிசீக்கிரமாய் ஆயத்தப்பட வேண்டும். அதைத்தான் இந்த உவமையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். கடைசியிலே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த உவமையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், ஆராய்ச்சியில் அல்ல ஆயத்தத்தோடு காத்திருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆராய்ச்சியில் அல்ல ஆயத்தத்தோடு காத்திருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை, இந்த 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். ஆண்டவருடைய வருகையை குறித்து ஆண்டவரே தெளிவாய் சொல்லிவிட்டார். பிதா ஒருவர் தவிர யாருமே அவருடைய வருகையை குறித்து அறிய மாட்டார்கள். குமாரனும் அறியவில்லை, யாருமே தேவதூதர்களும் அறியவில்லை, மனிதர்களும் அறியவில்லை. பிதா ஒருவர் தவிர வேற ஒருவருக்கும் தெரியாது. ஆண்டவர் உவமையாகவும் சொல்லுகிறார், திருடன் வருகிறது போல நான் வருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இது எதை குறிக்கிறது? கடவுளுடைய வருகையை குறித்து நாம் அநேக நேரங்களில் ஆராய்ச்சி செய்கிறோம். எதை வைத்து ஆராய்ச்சி செய்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இனுமாக தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் கடைசி பகுதிகளிலே பார்க்கின்ற பொழுதும், வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி பகுதிகளிலே பார்க்கின்ற பொழுதும், இரண்டாவது வருகையில எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருப்பதாக நீங்களும் நானும் அதை நினைத்து வாசித்து ஆராய்ச்சி செய்கிறோம். இவ்வளவு நாள் இருக்கு, இத்தனை வருஷங்கள் இருக்கு, இன்னென்ன ஆயத்தங்கள்லாம் நடக்கு, இஸ்ரவேல்ல இன்னென்ன ஆயத்தங்கள்லாம் நடக்கு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஆராய்ச்சியில் ஈடுபடுகிற நீங்களும் நானும், ஆராய்ச்சியின் செய்திகளை கேட்கிற நீங்களும் நானும், இயேசு இப்பொழுது வந்தாலும் நான் அவரோடு கூட போவேன் என்று எத்தனை பேர் உறுதியாய் ஆயத்தமாய் இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே சொல்லிவிட்டார், நீங்க அறிய மாட்டீங்கப்பா, என்னுடைய வருகையே உங்களுக்கு தெரியாது, அறிய முடியாது. அப்ப எதற்கு அதை அறிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்ய வேண்டும்? அவருடைய வருகைக்காக காத்திருப்பதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வருகை எப்போது இருக்கும் எப்போது இருக்கும் சொல்லி ஆராய்ச்சி செய்வதிலேயே நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோமே ஒழிய, கடவுளுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதற்கு நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆராய்ச்சியில் அல்ல ஆயத்தத்தோடு காத்திருக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எப்படி திருடனானவன் நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போறேன், நான் இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா போறான்? இல்ல, அவன் எப்போ எந்த வீட்டுக்கு வந்து தன்னுடைய வேலையை காண்பிப்பான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் வேலை நடக்கும், அவனுடைய வேலை நடக்கும். அதே போலதான் யதார்த்தமாய் ஆண்டவருடைய வருகை இருக்குங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய வருகையின் போது நட்சத்திரங்கள்லாம் விழும், சந்திரன்லாம் ரத்தமா மாறும், சூரியன் அந்த இருளடையும், அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிலாம் வந்தாதானே ஆண்டவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து எதிர்பார்த்து கொண்டிருக்காதீர்கள். யதார்த்தமாய் அவருடைய வருகை இருக்கும். நாம வழக்கம் போல காலையில் எழும்புவது போல எழும்புவோம்,
இரவுல தூங்க போவது போல போவோம். கண் விழிக்கும் போது கடவுள் வந்து நிற்பார். யதார்த்தமா இருக்கும். நம்மளால யூகிக்க முடியாது, நம்மளால அதை கிரகிக்க முடியாது. யதார்த்தமா இருக்கும். வழக்கம் போல உலகம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். உலகம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். பூமி சுற்றி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இயேசுவின் வருகையும் அதே போல யதார்த்தமாய் இருக்கும். நீங்களும் நானும் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இறையாட்சி என்பது யதார்த்த சூழலில் யதார்த்தமான முறையில் வந்து சேரும் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். இறையாட்சி என்பது கடவுளுடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது. அந்த இறையாட்சி என்பது யதார்த்தமான சூழல். இந்த உலகம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கோ இதே போலதான் இயேசு கிறிஸ்து வருகையின் போலையும் இருக்கும். அவர் வந்த பிறகுதான் எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப யதார்த்தமான சூழல்ல ஆண்டவருடைய வருகை இருக்கும். யதார்த்தமாய் நடக்கும். நாம எதிர்பார்க்க முடியாது, நாம் அதை கிரகிக்க முடியாது, யூகிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே எந்த நேரமாயினும் எந்த நிமிடமாயினும் ஆண்டவருடைய வருகை இருக்கும். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம். இந்த உவமையிலிருந்து 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அணையாத விளக்காய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுத் தருகிறார். அதிசீக்கிரமாய் ஆயத்தப்பட வேண்டும். எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது எவ்வளவு சீக்கிரமா தங்களை ஆயத்தப்படுத்தினாங்களோ, எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு வைத்திருந்தாங்களோ, அதே போல நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆராய்ச்சியில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த உவமையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களின்படி கடவுளுடைய வருகையை எதிர்நோக்க நாம காத்திருப்போம். விழிப்பாயிருக்கிற பணியாளரை போல நாம காத்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன? 37வது வசனத்திலே நம்ம வாசிக்க கூடும். ஆண்டவரே அறையிலே கட்டிக்கொண்டு நமக்காக அந்த விருந்தை அவர் பந்தி பரிமாறுவார் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது இல்லையா? அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. 37வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பாருங்க, இயேசுவே வந்து நமக்காக ஊழியம் செய்வாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நாம ஆயத்தத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே இறங்கி வந்து நமக்காக ஊழியம் செய்வார். இதைத்தான் யோவான் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லி இருப்பார். என்னுடைய ராஜ்யத்திலே நவமான ரசத்தை நான் புசிக்கும் அளவும் நான் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதில்லை அப்படின்னு சொல்லி ராப்போஜன விருந்திலே கடைசியாக ஆண்டவர் சொல்லுவார். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கடைசி ராப்போஜன விருந்து நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருந்திலே இயேசுதான் பந்தி பரிமாறுவார். அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். நாம் ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு கடவுளுடைய வருகைக்கு என் நேரமும் எந்த நிமிடமும் எந்த கணத்திலும் வரலாம். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.